வாங்க முன்னாடி வாங்க. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. ஸ்ரீசைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரோ ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாंश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्विताश्च. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकाकान्त राधाकान्त नमोऽस्तुते. तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्रीकृष्णचैतन्य प्रभुनित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. सत्यानंद चिंत सत्ये कपक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्रीगोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तामतिर्मे. अज्ञाननिरतिरुपैति अविशेषं भक्तिपरावजति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुर्दुर्गमम् अप्यजस्रं सत्कुण्यपृच्छर्चितं प्रणमामि गीतं. गौरां सुख सत्कुमुद प्रबोधि स्वाभिकया गोस्तमो निहन्त. श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे मनोदितिष्ठन् स्मृतिं करोतु. प्राचीनवाच सुविचार्य सोऽहम् अज्ञोऽपि गीतामृतले सलिप्सुः. यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमध्वं शरणागतस्य. स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्यवगोचरः नारायणपरब्रह्म गीताशास्त्रे समेरितः. ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते. प्रसंगात् स्वस्वभावोक्तिः कर्मणो कर्मतास्य च वेदाज्ञानस्य माहात्म्यं चतुर्थोऽध्यायमुच्यते. ஓகே, ஹரே கிருஷ்ணன். நம்ம இப்போ 4th சாப்டரில் இருக்கும். ஸோ 4th சாப்டரில் நம்ம போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அர்ஜுனுடைய 6 கேள்விகள். அந்த 6 கேள்விகளுக்கு என்ன பண்ணுறார் கிருஷ்ணர்? 4 ஸ்லோகங்களில் பதில் சொல்கிறார் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ 4 ஸ்லோகங்கள் அப்படின்னா அவருடைய கேள்வி 4வது ஸ்லோகத்திலே இருக்குது. 4வது ஸ்லோகத்தில் அவன் கேள்வி கேட்குறான். அதற்கு 5, 6, 7, 8 இந்த 4 ஸ்லோகங்களில் நமக்கு 6 பதில்கள் சொல்கிறார். இதில் நம்ம போன வாரம் 5வது ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா? 5வது ஸ்லோகத்தில் ஒரு பதில் பார்த்தோம். என்ன பதில் பார்த்தோம்? அவதாரஸ்ய சத்தியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். பகவானுடைய அவதாரம் எப்படிப்பட்டது? சத்தியமானது அப்படின்னு பார்த்தோம். அதில் நம்ம என்ன முக்கியமான பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம்? பகவானுடைய அவதாரம் சத்தியமானது அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன முக்கியமான பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? அது ஞானத்தை பற்றி பேசக்கூடியது. பட் பகவான் சொல்கிறாரு அவதாரம் சத்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். அதாவது கிருஷ்ணர் அப்படின்றவர் துவாபர யுகத்தில் மட்டும்தான் இருந்தார் அப்படிங்கிறது கிடையாது. கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ண ரூபம் அப்படிங்கிறது எப்பயும் சாஸ்வதமானது அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? அவதாரஸ்ய சத்தியத்துவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவசா அர்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தவ அப்படி. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். அவதாரம் சத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கிருஷ்ணருடைய ரூபம் அப்படிங்கிறது சாஸ்வதமானதுன்னு புரிஞ்சுக்கணும். சரி, பொதுவாக நம்ம பாகவத்தில் கேட்குறது உண்டு, கிருஷ்ண ரூபத்திலேருந்து தான் மற்ற ரூபங்கள்லாம் வருது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆமாவா? கிருஷ்ணர்கிட்ட இருந்தால் எல்லாம் தோன்றுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இது எப்படி சாத்தியமாகும்? கிருஷ்ண ரூபத்திலேருந்து எல்லாம் தோன்றியது அப்படின்னா அப்போ நாராயண ரூபமோ இல்லை ராம ரூபமோ ஒரு சமயத்தில் கிடையாது, அப்புறம் திடீர்னு கிருஷ்ணருக்குள்ளேருந்து தோன்றினார் அப்படின்ற அர்த்தம் வருமா? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், இல்லை கிருஷ்ணர் தான் புருஷோத்தமன், இல்லை கிருஷ்ணர் தான் பூர்ணமானவர் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? கிருஷ்ணர் பூர்ணமானவர்
அப்போ விஷ்ணுவுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க உடனே? கிருஷ்ணருக்கு 100%னா விஷ்ணுவுக்கு எத்தனை சதவீதம் சொல்லுவாங்க? 96ன்னு சொல்லுவாங்க. 4 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. கிருஷ்ணருக்கு 4 மார்க் அதிகம், விஷ்ணுவுக்கு 4 மார்க் கம்மி. எதனால் 4 மார்க் அதிகம்? கிருஷ்ணருக்கு 4 வித்தியாசம் இருக்கான். என்னென்ன வித்தியாசம் இருக்குது? ரூப மாதுரியம், வேணு மாதுரியம், லீலா மாதுரியம், பிரேம மாதுரியம் அப்படின்னு 4 விஷயங்கள் இருக்கான். யாருக்கிட்ட இருக்குது? கிருஷ்ணர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கான். என்னது? விஷ்ணு கிட்ட புல்லாங்குழல் இருக்காது, கிருஷ்ணர்கிட்ட புல்லாங்குழல் இருக்கும். வேணு மாதுரியம். ரூப மாதுரியம், கிருஷ்ணர் 3 வளைவாக நிற்பார், விஷ்ணு அப்படி நிற்க மாட்டார், ரூப மாதுரியம். லீலா மாதுரியம், கிருஷ்ணர் நிறைய லீலைகளை பண்ணுவார், நாராயணன் லீலைகள்லாம் பண்ண மாட்டார், பிரேம மாதுரியம். கிருஷ்ணர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? அன்பை செலுத்த முடியும், பல வகையில் அன்பை செலுத்த முடியும், பகவான்கிட்ட அதை செய்ய முடியாது. அப்போ கிருஷ்ணர் தான் 100 மார்க், விஷ்ணுவுக்கு 96 மார்க்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விஷ்ணு பக்தர்களுக்கு என்ன ஆகும்? மனசு புண்படும் இல்லை? கிருஷ்ணர் தான் பெரியவர். அப்போ ராமன் அது கீழே தான் பிரபு. அப்போ வைகுண்டநாதர் அது கீழே தான். அப்போ ஹனுமானுக்கு எவ்வளோ வருத்தப்படுவார், பிரகலாதன் எவ்வளோ வருத்தப்படுவார், வைகுண்டத்தில் இருக்கிற நித்தியசூரிகள், கருடன், இவங்கெல்லாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம இந்த சாஸ்திர வாக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு அழகான உதாரணம் கொடுக்குறாங்க. இப்போ நாளைக்கு நாலு மணி பௌர்ணமி வரப்போகுது. நாளைக்கு பௌர்ணமி இல்லையா? பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை பார்த்தா எப்படி தெரியும்? ஃபுல்லாக தெரியும் இல்லையா? பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் ஃபுல்லாக தெரியும். இதுவே முதல் நாள் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அதாவது அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக தெரியும். 3ஆம் நாள் இன்னும் சின்னதாக தெரியும். 5ஆவது நாள் இன்னும் கொஞ்சம் வளர்கிற மாதிரி தெரியும். 15ஆவது நாள் ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியும். அப்போ சந்திரன் என்ன ஆகுது? வளருது தேயுது. யாருக்கு? நமக்கு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஃபுல் தான். அது முதல் நாளும் ஃபுல்லாக தான் இருக்குது, 15ஆவது நாளும் ஃபுல்லாக தான் இருக்குது. நம்மளால் முதல் நாள் ஃபுல்லாக பார்க்க முடியல, 15 நாள் ஃபுல்லாக பார்க்க முடியுது. இதே தான் விஷ்ணு ரூபத்துக்கும் கிருஷ்ண ரூபத்துக்குள்ள வித்தியாசம். கிருஷ்ண ரூபத்துலேயும் விஷ்ணு ரூபத்துலேயும் எல்லா குணங்களும் இருக்குது. ஆனால் நம்மால் கிருஷ்ண ரூபத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? எல்லா குணங்களையும் பார்க்க முடியும். மற்ற ரூபங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இல்லை நமக்கு காட்ட மாட்டார் அப்படின்னு அர்த்தம். நரசிம்மர் இருக்கார், நரசிம்மர் திடீர்னு புல்லாங்கல் வாசிக்க ஆரம்பித்தா நரசிம்ம ரூபத்துக்கான கௌரவமே போயிடும். நரசிம்மர் திடீர்னு ராசலீலை பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, லக்ஷ்மியோட டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா யாரும் மதிக்கவே மாட்டாங்க. இந்த மகாவதார் நரசிம்மாவில் போட்டாங்கல்ல, சுற்றி டான்ஸ் ஆடினார், தலைகள் நின்னார். இது என்ன பண்ணிடுது? நரசிம்ம லீலையே ரொம்ப தாழ்த்தி பேசுகிற மாதிரி. ஏன்னா நம்ம நரசிம்மரை வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு மரியாதையாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நரசிம்மர் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கார்ட்டூன் மாதிரி மாற்றிட்டாங்க. தலைகள் நின்னார், ஒத்த விரல நின்று சுற்றுறாரு இல்லையா? என்னவோ பண்ணுறார், ஹை ஜம்பெல்லாம் பண்ணுறார். அப்போ ஏன் நரசிம்மர் அதை பண்ணுறது கிடையாது அப்படின்னா, அது அந்த லீலைக்கு என்ன தேவையில்லை, அந்த லீலைக்கு அந்த குணங்கள் தேவையில்லை. கிருஷ்ண லீலைக்கு எல்லா குணங்களும் தேவைப்படுது. அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் தான் சந்திரன் குறைவாக இருக்கிறதையும் உயர்ந்த வளர்கிற மாதிரியும் தெரியும். ஆனால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்ப்ளீட், ஆல்வேஸ் கம்ப்ளீட். அக்கார்டிங் டு அவர் விஷன் இட் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங். அதுபோல் விஷ்ணு ரூபத்தை பார்க்கும்போது குணங்கள் கம்மியாக இருக்கிற மாதிரியும், கிருஷ்ண ரூபத்தை பார்க்கும்போது குணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தான் தோணும். பட் அவருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, அதில் வித்தியாசம் கிடையாது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாம் விஷ்ணு ரூபத்துக்கும் நாராயண ரூபத்துக்கும் ராம ரூபத்துக்கும் அபராதம் பண்ண ஆரம்பிச்சிடும். கிருஷ்ண ரூபம் தான் உயர்ந்தது, மற்றவங்கெல்லாம் தாழ்ந்ததுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். எதுவுமே இதில் என்ன கிடையாது, உயர்வு தாழ்வே கிடையாது. கிருஷ்ண ரூபத்துக்கும் நாராயண ரூபத்துக்கும் என்ன கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது. எதில் உயர்வு தாழ்வு இருக்குது? ரச தத்துவத்தில் தான் உயர் தாழ்வு இருக்குது. பரதத்துவத்தில் உயர் தாழ்வு கிடையாது. 2 தத்துவம் இருக்குது. தத்துவம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ரசத்தத்துவம்னு இருக்குது. பரதத்துவம்னா என்னது? சுப்ரீமசி. இன் சுப்ரீமசி ஆல் திஸ் தத்துவாஸ் ஆர் ஈக்குவல், பட் இன்டிமசி தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இல்லையா? ரசத்தத்துவத்தில் தேர் இஸ் டிஃப்ரென்ஸ். இதுதான் நம்மளுக்கு ரூப கோஸ்வாமி தன்னுடைய லகு பாகவதாமிருதா அப்படின்ற கிரந்தத்தில் சொல்கிறார். லகு பாகவதாமிருதா அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதினார். அது என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லா அவதாரங்களை பற்றியும் என்ன பண்ணுவார், அவர் அனலைஸ் பண்ணிட்டு வருவார். ஒரு அவதாரம், அந்த அவதாரத்துடைய நோக்கம் என்னது, அந்த அவதாரம் வேறு எங்கெல்லாம் தோன்றி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவார், ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணிட்டு வருவார். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மத்ஸ்ய அவதாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 2 மத்ஸ்ய அவதாரம் இருக்குது.
வராக அவதாரம் தெரியும். ஆனால் வராக அவதாரம் அப்படிங்கிற நம்மளுக்கு 2 வராக அவதாரம் இருக்குது. ஸ்வேத வராகம் அப்புறம் பூவராகம் அப்படின்ட்டு 2 வராகம் இருக்குது. ஒன்று வெள்ளையான அவதாரம் இருக்குது, இன்னொன்று சிகப்பான அவதாரம் இருக்குது. சிகப்பான பன்றி, வெள்ளை பன்றின்னு ஒன்று இருக்குது. 2 விதமான பன்றிகள் இருக்குது இல்லையா, கூர்ம வராக அவதாரம். இதெல்லாம் தான் என்ன ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணிட்டே வருவார். இந்த அவதாரம் என்ன, இந்த அவதாரம் நம்மலாம் படித்து பார்த்து எல்லாம் புரியாது. ஆமாம் என்னமோ சொல்கிறாங்களே, நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. இதை படித்ததுக்கப்புறம் தெரியும், ஓஹோ 2 அவதாரம் இருக்குல்ல வராக அவதாரம். ஆமாம், எப்படி 2 அவதாரம் இருக்குது? ஒரு அவதாரத்தில் என்ன பண்ணார், பூமியை கொண்டு வந்து மேலே வச்சார். இன்னொரு அவதாரத்தில் என்ன பண்ணார், வராகனா ஹிரண்யாக்ஷனை கூட சண்டை போட்டார். ஹிரண்யாக்ஷன் எப்போ வந்தான், பூமி எப்போ இருந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தார், 2க்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா. பாகவதம் படிக்கும்போது என்ன பண்ணுறார், சுகதேவ கோஸ்வாமி 2யுமே கிளப் பண்ணி சொல்லிட்டார். இது நடந்தது வேறு மன்வந்தரத்தில், இது நடந்தது வேறு மன்வந்தரத்தில், கம்ப்ளீட்டாக வேறு மன்வந்தரம். அது நம்மளுக்கு படித்தா புரியாது. பட் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் கிரந்தத்தை படிக்கும்போது புரியும். சரி, விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த ரூப கோஸ்வாமி சொல்கிறார், அந்த புக்கில் சொல்கிறாரு, விஷ்ணு தத்துவத்துக்கும் கிருஷ்ண தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எதில் வித்தியாசம் கிடையாது, பரதத்துவத்தில் வித்தியாசம் கிடையாது, இதில் தான் இருக்குது, ரசதத்துவத்தில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இதில் புரிஞ்சுக்கணும், அவதாரஸ்ய சத்தியத்துவம், அவதாரம் சத்தியம், பகவானுடைய எல்லா ரூபங்களும் எப்படிப்பட்டது தான் சத்தியமானது அப்படின்றத முதல் விஷயம் சொல்கிறார். இது நம்ம 5வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். சரி, இப்போ நம்ம 6வது ஸ்லோகத்தை போக போகிறோம். அஜோபி சன்னவ்யயாத்மா, அவ்யயாத்மா ஃபுல் ஸ்லோகம். பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயா. Translation: Though I am unborn, the Lord of all entities, and have imperishable body and qualities, I appear in my own body by my own mercy to deliver the jivas. Commentary: In speaking of the uniqueness of his birth and form, the Lord indicates his eternal nature. In this verse, the word prakriti means form, swarupa, nature, swabhava or manner. Taking support of my own form, swam prakriti, I appear. Amarakosha gives this definition of prakriti: samsiddhi prakriti tvime swarupam cha swabhavascha. I appear with my own spiritual form. The Lord expands on this in the first line in order to bring out this meaning. Api is used in emphatic sense. I am indeed without a birth, which normally gives to a person a body caused by past karma, ajaha api. My intelligence and other elements, atma. In the introduction, Baladeva has given the meaning of atma. The word atma refers to Ishvara, Jiva and their bodies, the mind, intelligence, determination and effort. Okay. Are all without transformation. Abhyatma. This meaning of atma is indicated by statements such as atma pumshi. Okay. I am the controller of all the jivas, all those being other than myself. Bhutanam Ishvaraha. I appear in my form means I appear in my supreme form of knowledge and bliss, with qualities such as being without birth, without transformation, and being the controller of beings, control of all beings. The birth of his Swarupa is thus like the appearance of the sun. In this way, his birth and form have been shown to be completely different from those of people of this world, and by this, his eternal nature is also shown. Dependency on karma is rejected. இது பெரிய பர்பட்டாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் 3 விஷயங்களுக்கு பதில் சொல்கிறார். அர்ஜுனுடைய 3 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கிருஷ்ணா நீ பிறக்கிறன்னு சொல்கிறியே, இந்த உலகத்தில் வரேன்னு சொல்கிறியே, நீ பிறந்த அப்படின்னா உன்னுடைய வசதிகளை குறைத்து கொண்டு, உன்னுடைய பெருமைகளை குறைத்து கொண்டு பிறக்கிறாயா அப்படின்றது முதல் கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி, நீ உண்மையாலுமே வரையா, உன்னுடைய அவதாரம் உண்மையா, உன்னுடைய அவதாரம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, சரி நாங்களும் என்ன பண்ணுறோம், அப்பப்போ வேறு ஊருக்கு போவோம், அவதாரம்னா கீழே இறங்கி வர தானே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு ஊருக்கு போவேன், நம்ம எல்லோரும் வேறு ஊருக்கு போவோம்.
நான் என் வீட்டில் இருந்த வசதியை ஊரில் எதிர்பார்க்க முடியுமா? என் வீட்டை நல்லா சோஃபாவில் படுத்துக்கிட்டு, நல்லா ஏசி போட்டுக்கிட்டு, நல்லா டிவி பார்த்துக்கிட்டு ஜம்முன்னு படுத்துட்ருப்பேன். நான் இப்போ புதுசாக வேறு ஒரு ஊருக்கு போகிறேன். இப்போ பூரிக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நம்மளுக்கு கெஸ்ட் ரூம் கொடுக்குறாங்க, கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்குறாங்க. அங்கே நம்மளுக்கு இந்த வசதியெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக வசதிகள் எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், நீ இந்த உலகத்துக்கு வரும்போது உன்னுடைய பெருமைகளை குறைத்து கொண்டு பிறக்கிறாயா, தோன்றுகிறாயான்னு கேட்குறான். அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அஜோ அப்பி சன்னு, அவ்யயாத்மா அப்பி சன்னு, ஈஸ்வரோபி சன்னு அப்படின்னு சொல்லிட்டு சன் 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 அப்படின்ட்டு இந்த வார்த்தையை 3 முறை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் சொல்கிறார். சன் அப்படின்னா இருந்து கொண்டே இருந்து கொண்டே இருந்து கொண்டே அப்படின்னு அர்த்தம். அஜக அப்பி சன்னு, பிறப்பற்றவனாகவே இருந்து கொண்டே பிறக்கிறேன். அவ்யயாத்மா அப்பி சன்னு, மாற்றமடையாதவனாகவே இருந்து கொண்டு இந்த உலகத்தில் நான் செயல்பட்டுருக்கேன். ஈஸ்வரோ அப்பி சன்னு, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவனாகவே இருந்து கொண்டே நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்படி இந்த சன் அப்படின்ற வார்த்தையை எக்ஸ்டெண்ட் பண்ணு சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப எளிமையான கொஷின். அஜஹத்து ஸ்வஸ்வபாவதா அப்படின்னு சொல்கிறார். அஜஹத்து அப்படின்னா மாற்றமடையாது. ஸ்வஸ்வபாவதா அப்படின்னா தன்னுடைய நேச்சரில் சேஞ்ச் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார். பகவான் இந்த உலகத்தில் தோற்றம் எடுக்கும் பொழுது, அவதாரம் எடுக்கும் பொழுது அவர் பகவானாக தான் இருக்கிறார். அவர் வேறு ஏதோ ஒரு காரியம் பண்ணி பகவான் ஆகிறது கிடையாது. குழந்தையாக இருக்கும்போது குழந்தையாக இருக்கார், அதுக்கப்புறம் வளர வர அவருக்கு என்ன ஆகுது, சக்தி அதிகமாகுது அப்படின்றதும் கிடையாது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, எப்பயுமே தன்னுடைய பெருமைகள் குன்றாமையே பிறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதனால் என்ன தெரியுமா அர்த்தம் சொல்கிறாரு, அர்ஜுனா நீ என்னமோ நினச்சிட்டு இருக்க, நீ ரதி நான் சாரதின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க. பட் உண்மையில் நான் தான் ரதி, நீ தான் சாரதி. நான் தேரோற்றவனாகவே இருந்தாலும் நான் தான் உன்னை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன். நீ மேலே உட்காந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் நீ என்னோடய கட்டுப்பாடெல்லாம் இருக்க. புரியுதுல உங்களுக்கு? ஸோ பகவான் எப்படி இருந்தாலும் அவர் தான் கண்ட்ரோலை வச்சுட்டு இருப்பார் எல்லாத்தையுமே. அவர் குதிரையே ஓட்டாலும் சரி, அவர் கண்ட்ரோலில் தான் இல்லை நம்ம எல்லாருமே இருக்கும். நம்ம மேலேயே உட்காந்துருந்தாலும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு முறை கருடன் நினச்சான, நான் பகவானையே தூக்கிட்டு சுமக்கிறேன், எனக்கு எவ்வளோ சக்தி இருக்கும், நான் தான் பகவானோட ரொம்ப அதிக பெரியவன் அப்படின்னு நினச்சான் கருடன். ஸோ பகவான் பார்த்தார், ஓஹோ உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பகவான் மேலே உட்காந்துட்டு இருந்தவர் அவருடைய அந்த கால் கட்டை விரலால் அழுத்தினார். கருடன் அழுத்த ஆரம்பித்தார். அழுத்த ஆரம்பித்தோன்னே கருடனால் தாங்க முடியல, வாயிலேருந்து ரத்தம் வர மாதிரி ஆரம்பிச்சு தோப்புன்னு கீழே விழுந்துட்டார். கருடனால் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு, உண்மையில் நாம் பகவானை தூக்கிட்டு போகல, பகவான் தான் நம்மளையும் சேர்த்து தூக்கிட்டு போகிறார் இல்லையா. கருடனுக்கு கீழே யார் இருக்காங்க, பகவான் தான் இருக்கார். கருடனுக்கு கீழே இருந்து கருடன் தூக்கிட்டு போகிறது பகவான் தான். கருடனுக்கு மேலே உட்காந்துட்டு கருடன் மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி ஷோ காட்டுறது பகவான் தான் இல்லையா. இப்போ பகவான் பார்த்து நம்மளை தாங்கலாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் நிற்கவே முடியாது அப்படின்ற அர்த்தம். ஆனால் இங்கே சொல்லிட்டாரு, நீ இந்த உலகத்தில் என்ன வேணா இரு, ஆனால் நான் தான் கண்ட்ரோலு. அந்த சுபாவத்தை என்ன பண்ண மாட்டேன், என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதான் அஜஹஸ்ய ஸ்வஸ்வபாவதா, பெருமைகள் குன்றாமலேயே பிறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நாமெல்லாம் வேறு இடத்துக்கு போனால் பெருமைகள் என்ன பண்ணலாம், குறைச்சிக்கிறோம். ஆனால் பகவானோட பெருமை என்ன ஆகாதான், என்றைக்குமே குறையவே குறையாது. ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார். கேசவஹா அப்படின்னு நாமத்தை சொல்கிறார். கேசவன்னா என்ன அர்த்தம், அழகிய கேசத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கேசவன்ற சப்தத்தை கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணால் பரவாயில்ல, ராமருக்கு யூஸ் பண்ணால் பரவாயில்ல, அழகிய கூர்மமாகிய கேசவனேன்னு சொல்லி பாடுறார். கூர்மம்னா என்னது, ஆமை. ஆமைக்கு எங்கே அழகான முடி இருந்து பார்த்துருக்கீங்க இல்லையா. அப்படின்னு கொஷன் வரும், ஆமைக்கு எங்கேயா முடி இருக்குமான்ட்டு. நம்ம ஊர் ஆமைக்கு முடி இருக்காது, ஆனால் பகவான் வந்தார்னா கூர்மமாக வந்தால் அவருக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அழகான முடி இருக்கும். அந்த குணம் அவர் இழப்பது கிடையாது. பகவான் ஆமையாகவே வந்தாலும் அவர் எப்படி தான் இருப்பார், நல்ல அழகான கூந்தலோடு இருக்கிறதா இருக்கார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம பகவத்கீதையிலே பார்த்துருக்கோம். பகவத்கீதையில் அர்ஜுன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்னால் தாங்க முடியல கிருஷ்ணா, என்னால் இந்த போரெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. என்ன ஸ்லோகம் அது, வேபதிஸ்தும் ஷரீரேமே ரோமஹர்ஷ ஜாயத்தே, என்ன ஸ்லோகம், சாப்டர் 24 அதுக்கு முன்னாடி 24 30
ந ச சக்னோமி அவஸ்தாத்தும் பிரமைதீவ சே மனஹ நிமித்தானி ச பஷ்யானி விபரீதானி கேசவ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விஜய் இதுக்கு என்ன அர்த்தம்? ந சக்னோமி அவஸ்தாத்தும் பிரமைவி தேமே சே மனஹ நிமித்தானி ச பஷ்யானி அங்கே வச்சான் விபரீதானி கேசவ அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அர்ஜுனன் பார்த்து அழுகிறான், கிருஷ்ணா இப்படி இருக்குதே, இந்த மாதிரி எல்லாம் சாக போகிறாங்களே, எல்லாம் போக போதே, எனக்கு தலையே சுற்றுதே, என்னாக போது தெரியலையே, அழகிய முடிவு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் புலம்போது என்ன புலம்புறான்? கிருஷ்ணனுடைய அழகிய முடியை பார்க்குறான் இல்லையா? ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணனுடைய அந்த குணம் என்றைக்குமே குறைவதே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு, அஜஹஸ்ய ஸ்வஸ்வபாவத அஜோபி சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு வேதம் சொல்லுது இல்லையா, என்னது அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே அப்படின்னு சொல்லுது. அஜாயமானஹா பிறப்பற்றவன் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் தோன்றுகிறேன்னு சொல்லி சொல்ல. இது அஜோபிசன். இது ஃபஸ்ட்டு விஷயம். அஜஹத்ய ஸ்வஸ்வபாவத்தா பெருமைகள் குறையாமலே நான் தோன்றுகிறேன், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது கேள்விக்கு பதில். மூன்றாவது கேள்வி சொல்கிறார். சரி கிருஷ்ணா, நீ இந்த உலகத்துக்கு வர, அது உண்மை. இந்த உலகத்தில் நீ உன்னுடைய பெருமைகள் குறையாமல் பிறக்கிற, அதுவும் உண்மைன்னு வச்சுக்கலாமே. ஆனால் உன்னுடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? எங்களைப் போலவே பஞ்ச பௌதிகமான சரீரமா? நம்ம சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருக்குது? பஞ்ச பௌதிகமான ஆக்கப்பட்ட சரீரம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். ஸோ பகவானுடைய சரீரம் பஞ்ச பௌதிகத்தினால் ஆக்கப்பட்ட சரீரமா அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன சொல்கிறான்? அவ்யயாத்மா அப்படி சன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னுடைய சரீரம் என்ன அடையாது? மாற்றம் அடையாது, உன்னை போல கிடையாது. ஏன்னா நம்முடைய சரீரம் ஏன் மாற்றம் அடையுது? ஏன்னா நம்ம சரீரம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? பிரகிருத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு. பிரகிருதி என்றைக்கு என்னைட்டு தான் இருக்கும்? மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் பிரகிருத்தின்னு சொல்லி சொல்கிறோம். அப்பிரகிருதி, அப்பிரகட்ட அப்படின்னா மாற்றம் அடையாது என்ன சொல்கிறோம்? நம்ம பிரகிருதி அல்லதுன்னு சொல்லி சொல்கிறோம், இல்லை ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பகவானுடைய சரீரம் அப்படிங்கிறது பரமேஷ்டி, புமான், நிவிருத்தி, விஸ்வ, சர்வம் அப்படின்ற 5 சக்திகளால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. இந்த 5 சக்திகள் தான், இந்த 5 சக்திகளால் பகவானோட சரீரம் ஆக்கப்பட்டிருக்கு. நம்ம இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சத் சித் ஆனந்தம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லுவோம். நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். பட் இன்னும் வேதங்களுக்குள்ளே போனால் இன்னும் ரொம்ப ஆழமான டீப்பான டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் கற்றுக்கூடாதுன்னு கிடையாது. ஆரம்பத்தில் சொன்னால் புரியாதுன்றதுனால என்ன பண்ணார் பிரபுபாதர்? ரொம்ப எளிமையான வேர்ட் சொல்லி கொடுத்தார். பட் கொஞ்சம் போக போக நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்களையும் கற்றுக்க தெரிஞ்சுக்கணும். 5 சக்திகள் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உபனிஷத் சொல்லுது. பரமேஷ்டின்னு சொல்லுது. புமான் அப்படின்னு ஒரு சக்தி இருக்கா, நிவிருத்தி அப்படின்னு ஒரு சக்தி இருக்கா, விஸ்வ அப்படின்னு ஒரு சக்தி இருக்கா, சர்வம்னு ஒரு சக்தி இருக்கா. இந்த 5 சக்திகளால் ஆக்கப்பட்டதான் பகவானுடைய சரீரம், அவர் ரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சுத்த சத்தமயம் ச அப்படின்னு சொல்கிறார். பகவானோட சரீரம் அப்படி இருக்குது, சுத்த சத்துவத்தினால ஆக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியாக 2வது கேள்வி பதில் சொல்கிறாரு. நான் இந்த உலகத்தில் தோன்றினாலுமே கூட எது மாற்றம் அடைவது கிடையாது, என்னுடைய சரீரம் என்றைக்கும் மாற்றம் அடைவது கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மாற்றம் அப்படின்னா நம்மை போல அழிவது கிடையாது, அழிவு தான் மாற்றம் சொல்லி சொல்கிறோம். ஸோ கிருஷ்ணனுடைய ரூபம் மாறல. குழந்தையாக இருக்கும்போது குழந்தை கிருஷ்ணராக பார்க்குறாங்க, இளமையில் இருக்கும்போது இளமை கிருஷ்ணராக பார்க்குறாங்க. 16 வயசுக்கு மேலே கிருஷ்ணனுடைய ரூபம் போகிறதே கிடையாது. கைஷோரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், கிஷோர கிருஷ்ணருக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் வயசே ஆகாது, 16 வயசு தான். 120 வயசு மகாபாரத போரில் நின்றுருக்கார். ஆனால் அவர் எப்படி தான் இருப்பார்? 16 வயசு பையனாக தான் இருப்பார். அவரோட சரீரத்தில் எந்த விதமான மாற்றமும் வராது. உண்மையில் நமக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ நான் 10வது படிக்கும்போது கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறேன். கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்குல்ல, நான் விஜயராகவன், அப்போ எனக்கு பேர் விஜயராகவன்ற பேர், அப்படி தான் இருந்தேன். இப்போ கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு மாறல, ஆனால் சரீரம் என்ன இருக்குது? எனக்கு மாறி இருக்கு. உணர்வு மாற போகிறது கிடையாது. ஸோ அப்படி பகவானுடைய சரீரம் நம்மளுடைய சரீரம் மாதிரி இல்லாதனால அவருக்குள்ளே என்றைக்கும் மாற்றம் அடைவதே கிடையாது. இது அவ்விய ஆத்மா அப்படின்ற விஷயம் சொல்கிறார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறார். என்னது? பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியம். பூதானாம் ஈஸ்வரோபி சன் அப்படின்னா, நாங்கள்னா இந்த உலகத்தில் தோன்றுறோம் அப்படின்னா என்னுடைய கர்மாதீனமாக தோன்றுகிறேன், கர்மத்தினால் உந்தப்பட்டு நான் இந்த உலகத்தில் பிறக்கிறேன். அப்படி நீயும் கர்மத்தினால் உந்தப்பட்டு இந்த உலகத்தில் தோன்றுகிறாயா அப்படின்னா கிடையாது.
பூதானாம் ஈஸ்வரோபி அப்படின்னா இந்த பூதங்களுக்கு நான் கட்டுப்பாட்டாளனாக இருந்து கொண்டே இந்த உலகத்தில் தோன்றுகிறேன்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வ இச்சையா அப்படின்னு அர்த்தம். பகவான் இந்த உலகத்தில் எதுக்காக வரார் அப்படின்னா தன் சொந்த விருப்பப்பட்டு வராரே தவிர எந்த விதமான கர்மத்தினாலையும் உந்தப்பட்டு பகவான் இந்த உலகத்துக்கு வருவது கிடையாது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிசுலோகேஷு கிஞ்சன ஞானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையேவச்ச கர்மணி. கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, இந்த உலகத்தில் எனக்கு ரூல் சொல்கிறவன் யாராவது இருக்காங்களா? கிருஷ்ணருக்கு ரூல் சொல்ல முடியுமா? கிருஷ்ணா இதை ஃபாலோ பண்ண சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர் கேட்கவும் மாட்டார். நான் தான் ரூல்ஸ் போட்டேன், நான் பண்ணிட்டு போட சொல்லிட்டு சொல்லிடுவார். ஆனால் ராமர்கிட்ட சொல்லலாம். ராமர் சொன்னால் கொஞ்சம் கேட்டுப்பார். ராமர் தூங்கிட்டு இருக்காரு, விஸ்வாமித்திரன் பார்த்துட்டே இருக்காரு. விஸ்வாமித்திரன் பார்த்துட்டே இருக்காரோ இல்லையோ, நித்ராதேவி பார்த்துட்டே இருக்காளாம். நித்ராதேவிக்கு ஒரே ஆசை, யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை தரிசனம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் தசரதன் வீட்டில் ராத்திரி தேவி இருக்கா இல்லையா, ராத்திரி தேவியினால் ராமரை பார்க்கவே முடியாதான். ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா அவங்க வீட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும்? ஃபுல்லாக தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்களாம். தீபம் இருந்தால் அங்கே வெளிச்சமாக இருக்கும், இருட்டே இருக்காது. அப்போ ராத்திரி தேவி என்ன பண்ண முடியாதா? அவங்க வீட்டுக்குள்ளாரையே வர முடியாதான். காத்துக்கிட்டே இருக்காங்களா, எங்கே ராமரை பார்க்குறது. இன்றைக்கி காட்டில் பட்டு தூங்கிட்டு இருக்கார். விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு போனார்ல, காட்டில் பட்டு தூங்கிட்டு இருக்கார். இங்கே என்ன கிடையாது, விளக்கே இல்லை, ஃபுல்லாக இருட்டாக கருகும்னு இருக்குது. ராத்திரி தேவி என்ன பண்ணுறா? இப்போ ராத்திரி தேவி அப்படின்றவ ராமர் அழகாக பார்த்துட்டே இருக்கலாம், நல்லா அழகாக தூங்குடி அழகாக பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்து சந்தியாதேவி வந்துட்டா. சந்தியாதேவி வந்து சொல்கிறான், நகர்ந்து நீ போ, கிளம்பு, என் டைம் ஆகிடுச்சு, நீ போன்னு சொல்லி தள்ளுறாளாம். அவள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறனே, இன்னும் கொஞ்சம் நேரம் ராமரை பார்க்குறனே அப்படின்னு அவன் சொல்கிறாள். 2 பேரும் சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் சொல்கிறார், யார்? விஸ்வாமித்திரர் கூப்பிட்றார், ராமரை கூப்பிட்றார். எழுப்பணும், காலைல பையனை எழுப்பணும். எப்படி எழுப்புறது தெரியல அவருக்கு, ஒரே குழப்பம். இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வந்து சரி என் வீட்டுக்கு வாடா, லீவு இல்லை, லீவு தான் இருக்க, வீட்டுக்கு வாடா சொல்லி கூப்பிடுவாங்க. என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பாட்டி வீட்டுக்கு. தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு காலையில் எழுந்திரிச்சுன்னா யார் ஞாபகம் வந்துடும்? அம்மா ஞாபகம். ஐயா நான் அம்மா கிட்டே போகணும், நான் அம்மாவை பார்க்கணும், அழுதா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்துட்டாங்க, எப்படி கொண்டு போகிறது? அதே கவலை தான் இப்போ விஸ்வாமித்திரனுக்கு. நம்ம இப்போ ராமரை திடீர்னு எழுப்புனா அவன் என்ன பண்ணோம் அப்படின்னு, எனக்கு கௌசல்யா வேணும், எனக்கு தசரதன் வேணும்னா திருப்பி கூப்பிட்டு போக முடியாது. அப்போ எப்படி எழுப்புறது அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் அவரே முடிவு பண்ணார். சரி, கௌசல்ய கூப்பிட்ற மாதிரி கூப்பிட வேண்டாம். கௌசல்யா மகனேன்னு சொல்லி கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக கௌசல்யா அப்படி கூப்பிட மாட்டாள்ல. கௌசல்யா கூப்பிட்டா கௌசல்யா மகனேன்னு எழுப்ப மாட்டா, ராமான்னு எழுப்பா. அப்போ சொல்கிறார், கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யா மகனே எந்திரி அப்படின்னு என்ன அர்த்தம்? வேறு யாரோ நம்மளை எழுப்புறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி எழுந்திரிச்சிருப்பார் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்றாங்களாம். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்தது உத்திஷ்ட நரசார்தூல அப்படின்னு சொல்கிறார். நரசார்தூலன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நரசார்தூலன்னா என்னது? மனிதர்களில் சிறந்தவனே அப்படின்னு அர்த்தம். இப்போ கேள்வி என்னென்னா, ராமர் கேட்பார கேள்வி விஸ்வாமித்திரக்கிட்ட, விஸ்வாமித்ரா நீ என்ன எங்கள் அப்பா கிட்ட சொன்ன? ராமர் தான் முழுமுதற் கடவுள், ராமர் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்படிப்பட்ட பரபிரம்மம் தூங்கிட்டு இருக்கு, என்ன நீ எழுப்பலாமா? எனக்கு எங்கே ரூல்ஸ் இருக்குது? எனக்கு ஏன் ரூல் சொல்கிறது இருக்கா? நான் பாட்டு தூங்குவேன், நீ எதுக்கு என்ன எழுப்புற அப்படின்னு கொஷன் கேட்பாரான். அதனால் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, நான் வைகுண்ட லோகத்தில் வந்து பெருமாளை எழுப்பவில்லை, நான் யாரை எழுப்பிட்டு இருக்கேன்? மனுஷனாக இருக்கக்கூடிய ராமராக எழுப்பிட்டு இருக்கேன். ஸோ மனுஷனாக பிறந்தா நீ என்ன பண்ணும்? கண்டிப்பாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணும், அதனால் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி எழுப்பினாராம். ராமர் எந்திரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணருக்கு அந்த ரூல்ஸ்லாம் செல்லுபடி ஆகாது. அவர் குளிப்பார், குளிக்காமல் போவார், சாப்பிடுவார், என்ன வேணால் பண்ணுவார், அவர் ஆடிட்டு இருப்பார், அவர் விளையாட்டுருப்பார். அதுங்க சொல்கிறாரு, பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உலகத்தில் என்னுடைய இச்சையினால், என்னுடைய சொந்த விருப்பத்தினால் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் தோற்றம் எடுக்கிறனே தவிர யாராலையும் மாயையினால் கர்மத்தினால் உந்தப்பட்டு பிறப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த 3 விஷயத்தை சொல்கிறார். பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய, பிரகிருத்திம் ஸ்வாம் என்னுடைய இயற்கையை நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு சம்பவாமி நான் தோன்றுகிறேன். ஆத்மமாயா, ஆத்மாயா அப்படின்னா என்னுடைய ரூபத்திலே நான் தோன்றுகிறேன்னு சொல்லி சொல்கிறேன். கிருஷ்ணன் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவருடைய ரூபத்திலே வராராம். எந்த ரூபத்தில்? கோலோகத்தில் எப்படி இருக்காரோ அதே கிருஷ்ணர் இங்கே வராராம். விருந்தாவனத்தில் 3 முக்கியமான விக்கிரகங்கள் சொல்லப்படுது. என்னென்னது? சம்பந்த தத்துவத்துக்கு யார்? ராதா. சம்பந்த அபிதேய பிரயோஜனம் இருக்குல்ல, சம்பந்த தத்துவத்துக்கு யார் விக்கிரகம்?
பிரயோஜனத்துக்கு யார் அப்படின்னா? அப்புறம் சம்மந்தத்துக்கு யார்? இதுக்கு அபிதேயத்துக்கு யார்? எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்ல. ராதா மதன் மோகன். ராதா மதன் மோகன் தான் சம்பந்தா. அபிதேய அப்படிங்கிறது ராதா கோபிநாத், எல்லாம் ராதா கோவிந்த். பிரயோஜனம் அப்படிங்கிறது ராதா கோபிநாத். இந்த 3 விக்கிரகம் இருக்குது, தனித்தனியாக 3 விக்கிரகம் இருக்குது. ஆனால் இந்த 3 தத்துவங்களும் ஒன்று சேர ஒரே விக்கிரகத்தில் இருக்கான். என்னென்ன சொல்லிங்க? என்ன போட்டிருக்கு? பிரயோஜனம். கரெக்ட் தானே? ஓகே. ஸோ 3 விக்கிரகத்தை நம்ம அங்கே போனால் தரிசனம் பண்ணும். முதல்ல ராதா மதன் மோகன், 2வது ராதா கோவிந்த, 3வது ராதா கோபிநாத். 2வதுலாம் இருக்குது. இந்த 3 விக்கிரகம் பார்க்கணும். ஆனால் ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தில் இது 3மே கலந்துருக்கான். அந்த விக்கிரகம் யார் தெரியுமா? ராதாராமன். ஸோ ராதாராமனை பொறுத்த வரைக்கும், இப்போ ராதா மதன் மோகனை பொறுத்த வரைக்கும் முகம் இருக்கு இல்லையா, முகம் மட்டும் கிருஷ்ண ரூபம். உடல் உடல் நம்ம உடல் நேராக முகம் அப்படியே சாட்சாத் கிருஷ்ணர் தான் சொல்லுவாங்க. ராதா மதன் மோகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய முகம், கிருஷ்ணனுடைய முகம் எப்படி இருக்கும் அதே போல் இருக்குமா. ராதா கோவிந்தாவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணனுடைய உடல் இருக்குல்ல, அப்படியே இருக்குமா ராதா கோவிந்தாவில். ராதா கோபிநாத்தில் கிருஷ்ணனுடைய பாதம் இருக்குல்ல, கால் இருக்கு இல்லையா, அப்படியே கால் இருக்குமா. 3 விக்கிரகத்தில் நம்ம 3 விதமாக பார்க்கலாம். ஆனால் ராதா ரமனில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய முகம், கிருஷ்ணருடைய உடல், கிருஷ்ணருடைய கால்கள், இது எல்லாமே சாட்சாத் கிருஷ்ணரை போல இருக்குமா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தான் இங்கே சொல்கிறாங்க கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இப்படி 3 ரூபங்களாக சாட்சாத்தாக வரேன்னு சொல்கிறார். நான் கோலோகத்தில் எப்படி இருக்கணும் அதே போல் இந்த உலகத்துக்கு தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது இங்கே ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு அழகான இன்னொரு விளக்கத்தை கொடுக்குறார். அஜஹா அப்பி, அவ்யயாத்மா அப்பி, பூதானாம் ஈஸ்வரோ அப்பி அப்படின்னு 3 விளக்கம் கொடுக்குறார். இதுக்கு என்ன அர்த்தம்? வேற ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்ன விளக்கம் கொடுக்குறார்? இந்த உலகத்தில் அஜ அப்படின்னு சொன்னோன்னா 2 விஷயங்கள், பிறப்புடையது 2 விஷயங்கள் இந்த உலகத்தில். எதுக்கு பிறப்பு இருக்குது? ஒன்று இந்த ஜட பிரகிருதிக்கு பிறப்பு இருக்குது, தோற்றம் இருக்குது, மறைவு இருக்குது. அதே போல் கட்டுண்ட ஜீவாத்மாவுக்கு என்ன இருக்குது? தோற்றம், மறைவு இருக்குது. அப்போ அஜோபி அப்படின்னா நான் இந்த பிரகிருதியை காட்டிலும் பத்தமான ஜீவாத்மாவளை காட்டிலும் உயர்ந்தவன். இது அஜ அப்பி. அடுத்தது அவ்யயாத்மா அப்பி. அவ்யயாத்மா அப்படின்னா இது யாரை குறிக்குது அப்படின்னா முக்தர்களை, அதாவது முக்தி பெற்று போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன கிடையாது? பிறப்பிறப்பு கிடையாது. அப்போ அவங்க அவ்யயாத்மா, மாற்றம் அடையாதவர்கள். அவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் சொல்கிறார். எப்படி உயர்ந்தவன்? இவங்க முக்த ஆத்மாக்கள் என்றோ ஒரு நாள் இந்த பிரகிருத்தினோட தொடர்பில் இருந்திருக்காங்க. நான் அப்படி கட்டவன் கிடையாது. இது அவ்விய ஆத்மா அப்பி. தென் பூதானாம் ஈஸ்வரோ அப்பி அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்கிறார். இது யாரை குறிக்குது? நித்தியர்கள் சொல்கிறாங்க. நித்தியர்கள்லாம் யார்? வைகுண்ட வாசிகள். அவங்க இந்த உலகத்துக்கு வந்ததே கிடையாது. அவர்களை காட்டில் நான் உயர்ந்தவன் சொல்கிறார். எப்படி? ஏன்னா அவர்கள் எல்லாருமே என்னுடைய சொத்து, நான் சுவாமி அப்படின்றதுனால நான் அவங்களை காட்டிலும் உயர்ந்தவன். பகவான் என்ன சொல்கிறாரு? நான் இந்த 4 விதமான தத்துவத்தை காட்டிலும் உயர்ந்தவன் சொல்கிறார். என்ன தத்துவம்? ஒன்று பிரகிருதி, இன்னொன்று பத்தன், இன்னொன்று முக்தன், இன்னொன்று நித்தியன் அப்படின்ற இந்த 4 பிரகிருதியை காட்டிலும் நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறேன். இதனால்தான் ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணா அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். ஸ்வ இதர சமஸ்த வஸ்து விலக்ஷணா நாராயணா அப்படின்னு சொல்கிறார். நாராயணன் டெஃபினேஷன் கொடுக்குறார். அழகான டெஃபினேஷன் கொடுக்குறார். என்ன டெஃபினேஷன் கொடுக்குறார்? நாராயணன் யார் என்றால் ஸ்வ இதர, தன்னை காட்டிலும் வேறுபட்ட, ஸ்வ இதர சமஸ்த எல்லா வஸ்து, தன்னை காட்டிலும் வேறுபட்ட எல்லா வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டவனாக உயர்ந்தவனாக இருக்கிறதுனால அவன் தான் நாராயணன் சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு? பகவான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கிறதுனால அவனுக்கு பேர் நாராயணன் பேர், இல்லை புருஷோத்தமன் பேர். நம்ம அடிக்கடி இந்த 5 வரல காட்டி சொல்லியிருக்கோம்ல உங்களுக்கு. 5 வரல நம்மளுக்கு புருஷோத்தமனை காட்டுன்னு சொல்லியிருக்கோம். என்னென்னது? இது அபுருஷ, இது புருஷ, இது உட்புருஷ, இது உத்தர புருஷ, இது புருஷோத்தம அப்படின்னு சொல்கிறான். அபுருஷன்னா
பிரகிருதி. புருஷ அப்படின்னா பத்தமான ஜீவாத்மா. உட்புருஷன்னா இந்த பத்த ஜீவாத்மாக்களில் உயர்ந்தவர்கள் யார்? மோட்சம் அடைந்தவர்கள். உத்தர புருஷன்னா முக்தி அடைந்த ஜீவாத்மாக்களில் உயர்ந்தவர்கள் யார்? நித்தியர்கள், இந்த உலகத்துக்கு வராதவர்கள். இந்த 4 பேரை காட்டில் உயர்ந்தவன் யார்? புருஷோத்தமன். இவங்க எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்கு பேர் புருஷோத்தமன் சரி பேர் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இதான் இங்கே சொல்லிட்டாரு, பகவான் ஸ்வயிதர சமஸ்த வஸ்து விலக்ஷணா நாராயணா அப்படின்னு சொல்கிறார். உண்மையில் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய 4 ஸ்லோகத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஆச்சாரியருடைய விளக்கம் எக்ஸ்டென்சிவாக இருக்குது, பக்கமாக இருக்குது. எதுக்காக இவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா? நாம் இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு புத்தி ஃபுல்லாக யார் மேலே வந்துடும்? நாராயணன் மேலே கான்ஷியஸ் வந்துடும். அதுக்காக தான் அவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம யாருமே அதை படிக்கிறதும் கிடையாது. அப்படி ஒன்று இருக்குன்னு நம்மளுக்கு தெரியறதும் கிடையாது. பகவத்கீதையை நான் பகவத்கீதை படிச்சிட்டேன், பட் பகவத்கீதையில் கூட ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அவ்வளவு என்ன பண்ணியிருக்காங்க? ஆழமான அர்த்தங்களை எழுதி வச்சுருக்காங்க. எதுக்காக? நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸாக இருக்குன்றதுக்காக. கிருஷ்ணா கான்ஷியஸ்னால் என்ன அர்த்தம்? கிருஷ்ணனுடைய ஞாபகத்திலே இருக்கணும். அது எப்போ வரும்? இந்த மாதிரி குணங்கள் என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு அதை சிந்தனை பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? கிருஷ்ணனுடைய உணர்வு வந்துகிட்டே இருக்கும். அதுங்க சொல்கிறாரு. சரி, அப்போ பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கார்? இந்த 2 தத்துவத்தை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கார். எந்த 2 தத்துவம்? மொத்தம் இந்த உலகத்தில் 3 தத்துவங்கள் தான் இருக்குது. இந்த உலகத்தில் மொத்தம் 3 தத்துவங்கள் தான் இருக்குது. என்ன தத்துவம் இருக்குது? சித்து, அச்சித்து, ஈஸ்வரா அப்படின்னு 3 தத்துவங்கள் இருக்குது. சித் அப்படின்னா என்னது? ஜீவாத்மா. அச்சித் அப்படின்னா பிரகிருதி. ஈஸ்வரன்னா பகவான். மொத்தம் இந்த 3 தான் இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது இருக்குது இந்த உலகத்தில்? எதுவுமே கிடையாது. மொத்தம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 3 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஒன்று ஜீவாத்மாவாக இருக்கணும், இல்லைன்னா பரமாத்மாவாக இருக்கணும், இல்லைன்னா பிரகிருத்தியாக இருக்கணும். அவ்வளோதான், எல்லாம் இதுக்குள்ளே வந்துடுது. ஸோ பகவத்கீதை இதை 3 தான் டீல் பண்ணுது. பகவத்கீதையில் முதல் 6 அத்தியாயங்கள் எதை பற்றி டீல் பண்ணுது? முதல் 6 அத்தியாயங்கள் எதை பற்றி டீல் பண்ணுது? கர்மயோகம். கர்மயோகம் செய்தால் ஆத்மாவை உணரலாம். நடுவில் கூட 6 அத்தியாயங்கள் எதை பற்றி டீல் பண்ணுது? பக்தி யோகம். பக்தி யோகத்தை புரிஞ்சுக்கிட்டா பகவானை புரிஞ்சுக்கலாம். கடைசியில் கூட 6 அத்தியாயங்கள் ஞான யோகம். ஞான யோகத்தினால பிரகிருத்தியை புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பகவத்கீதையில் நமக்கு ஜீவாத்மாவை பற்றிய முழு ஞானம் வந்துடும், பரமாத்மாவை பற்றிய முழு ஞானம் வந்துடும், பிரகிருதியை பற்றிய முழு ஞானம் வந்துடும். கர்மயோகத்தையும் தெரிஞ்சுக்கலாம், பக்தி யோகத்தையும் தெரிஞ்சுக்கலாம், ஞான யோகத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பகவத்கீதை கம்ப்ளீட் சயின்ஸ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறோம். இப்படியாக இந்த சொல்கிறாரு, இந்த சித்து அப்படின்னு சொல்லும்போது ஜீவாத்மா கிட்ட 3 பேதம் சொல்கிறோம். பத்த, நித்திய, முக்த அப்படின்னு 3 பேதம் சொல்கிறோம். இந்த 3வை காட்டிலும் அவன் வேறுபட்டவனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அதில் அச்சித்துக்கும் பத்தனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அச்சித் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? பிரகிருதி இல்லையா? அதே போல் பத்தன் என்ன சொல்கிறோம்? நம்மளை போன்ற ஜீவாத்மாக்கள். ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த அச்சித்துக்கு ஸ்வரூப விகாரம் இருக்கும், ஜீவாத்மாவுக்கு ஸ்வபாவ விகாரம் இருக்கும். ஸ்வரூப ஸ்வபாவ அப்படின்னு 2 வார்த்தை யூஸ் பண்ணுறார். ஸ்வரூப விகாரம் அப்படின்னா என்னது? இந்த பிரகிருதி இருக்குது இல்லையா, அது தன்னுடைய நேச்சரே சேஞ்ச் ஆகிக்கும், நேச்சராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஸ்வரூபம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் இன்றைக்கி என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகாது. எது சேஞ்ச் ஆகும்? ஸ்வபாவம் தான் சேஞ்ச் ஆகும். அதோடைய செயல்பாடுகள் தான் சேஞ்ச் ஆகும், தவிர அதோடைய ஸ்வரூபம் சேஞ்ச் ஆகிறது கிடையாது. எனிவே இதெல்லாம் விஷயம் சொல்லிட்டே போகிறார். சொல்லிட்டு போகும்போது 9 விதமான சம்பந்தம் சொல்கிறாங்க பகவானுக்கும் நமக்கும். நமக்குன்னா யாருக்கும்? ஜீவாத்மாவுக்கும். ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் 9 தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு பிதப்புத்திராக அப்படின்னு சொல்கிறார். பிதுப்புத்திராகனா என்னது? அவர் அப்பா, நாம் எல்லாருமே குழந்தைகள். இந்த சம்பந்தம் பிதுப்புத்திராக. தென் ரக்ஷக ரக்ஷ்ய, அவன் பாதுகாப்பவன், நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள். ரக்ஷக ரக்ஷ அப்படின்னு சொல்கிறார். 3வது சேஷ சேஷி அப்படின்னு சொல்கிறார். அவன் முழுமை, நாம் அவனுடைய ஒரு அங்கம். சேஷ சேஷித்வம் அப்படின்னு சொல்கிறார். 4வது பர்த்ருபாரியாக. பர்த்ருபாரியாகனா அவன் கணவன், நாம் மனைவி. அவன் தாங்குபவன், நம்மளை தாங்குபவன், நாம் தாங்கப்பட வேண்டியவனாக இருக்காள். தென் ஞாத்ரு ஞேய, அவன் அறிபவனாக இருக்கிறான். ஞாத்ரு அவன் தான், அப்படின்னு தான் அறிபவன். அறியப்பட வேண்டிய பொருளாக நம்ம தான் அறிஞ்சிட்ருக்கோம். இல்லை நாம் அறிபவனாக இருக்கும், அவர் அறியப்பட வேண்டிய பொருளாக இருக்கும். உண்மையில் அவர் தான் தெரிஞ்சுக்கிறார், நாம் தெரிஞ்சுக்கொள்கிறவன் கிடையாது. நாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பார்ட்டாக இருக்கும்.
பகவத்கீதை புரிஞ்சா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லுவோம். போக போக என்ன சொல்லுவோம்? கிருஷ்ணரால் தான் பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிடுவோம். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஆரம்பத்தில் சொல்கிறோம் பகவத்கீதை படித்தா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறோம். அப்புறம் பக்தியோட ஹை ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன சொல்கிறோம்? பகவத்கீதை புரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு யார் வேணும்? கிருஷ்ணர் வேணும். அப்போ கிருஷ்ணர் இருந்தால் பகவத்கீதை புரிஞ்சுக்கலாமா, இல்லை பகவத்கீதை புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கலாமான்ற கொஸ்டின் வரும். எனிவே இது இப்படி சம்பந்தம் இப்படி தான் இருக்குது. ஸோ ஞாத்ரு நேயா, நாம் புரிந்து கொள்பவர்களே கிடையாது, அவன் தான் புரிஞ்சுக்கிறான், நாம் அதுக்கு வெறும் கருவியாக இருந்துட்டு அவ்வளோதான். அப்புறம் சுவாமி அப்படின்னு சொல்கிறார். அவன் ஓனர், நாம் அவனால் ஓன் பண்ணப்படக்கூடிய ஒரு பொருள் இல்லையா, அவன் தான் நம்முடைய முதலாளி. தென் ஷரீரி அப்படின்னு சொல்கிறார். அவன் தான் ஆத்மா, நாம் ஷரீரத்தை போன்றது. இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் தொடர்பு இருக்குல்ல, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆத்மாவுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் உடம்புக்கும்? இந்த ஆத்மாவிற்கும் உடம்புக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? ஆத்மா உடம்பை தாங்கிட்டு இருக்கு, உடல் ஆத்மாவை கவர்ந்துருக்கு. ஆத்மா தெரிகிறது கிடையாது, வெளில என்ன தெரியுது? உடம்பு தெரியுது. ஆனால் இந்த உடல் இயங்குவதற்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படுது? ஆத்மா தேவைப்படுது. சூத்திரே மணிகனா இவ கிருஷ்ணர் சொல்கிறாருல்ல, இந்த மணியை பார்க்குறீங்க, இந்த மணியில் உங்களுக்கு என்ன தெரியுது? மணி மட்டும்தான் தெரியும், உள்ள இருக்கக்கூடிய நரம்பு தெரியவே தெரியாது. அந்த நரம்பெல்லாம் மணி நிற்காது. அதாங்க சொல்கிறாரு ஷரீரி பாவம் அப்படின்னா, பகவான் ஷரீரியாக உள்ளே இருக்கிறதுனால தான் ஷரீரமாகிய ஆத்மா இருக்கான். ஸோ ஆத்மா பார்க்கணும் அப்படின்னாலும், ஆத்மா கேட்கணும் அப்படின்னாலும், ஆத்மா பேசணும் அப்படின்னாலும், ஆத்மா எந்த காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக யார் வேணும் உள்ள? அதுக்குள்ளார பரமாத்மா வேணும். எப்படி இந்த உடல் செயல்படுவதற்கு ஆத்மா வேணுமோ, அதுபோல் ஆத்மா செயல்படுறதுக்கு யார் வேணும்? பரமாத்மா வேணும். அதுதான் ஷரீரி பாவம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆதார ஆதேய பாவம். அவன் தான் ஆதாரமாக இருக்கான், நாம் அவன் மேலே ஆதேயமாக அவன் நம்பி தான் இருக்கும். இது ஆதார ஆதேய பாவம் சொல்கிறேன். கடைசியில் போக்திரு போக்ய பாவம். அவன் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கான், நாம் அனுபவிக்கப்பட வேண்டிய பொருளாக இருக்கும். இப்படியாக 9 சம்பந்தங்கள் யாருக்கு இருக்குது? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குள்ள 9 சம்பந்தங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படியாக இந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? 3 முக்கியமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறோம். என்ன 3 முக்கியமான கருத்துக்கள்? பகவான் தன்னுடைய பெருமைகள் குறையாமலேயே பிறக்கிறான். 2வது, அவங்க ஒருவேளை இங்கே வந்தால் அவருடைய சரீரமானது நம்மை போல பாஞ்ச பௌதிகமால் ஆக்கப்படல, சுத்த சத்தமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஆன்மீக சக்திகளால் ஆக்கப்பட்டிருக்கு. 2வது. 3வது என்ன புரிச்சோம்? கர்மாவனால் வருவது கிடையாது, அவர் தன்னுடைய ஸ்வ இச்சையினால் தோன்றுகிறார் அப்படின்ற இந்த 3 முக்கியமான கருத்துக்களை நம்ம சொல்லிக் கொடுக்குறார். ஸோ 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு கேள்வி, அவருடைய அவதாரம் சத்தியம். 2வது என்ன பார்த்தோம்ல, பெருமைகள் குறையாமலேயே அவதாரம் எடுக்கிறார். 3வது, தன்னுடைய ரூபத்திலேயே அவதாரம் எடுக்கிறார், பஞ்சபௌதிகத்தினாலும் அவதாரம் எடுக்கிறது கிடையாது. 4வது, கர்மாவனால் வர்றது கிடையாது, என்னுடைய இச்சையினால் வரேன்னு சொல்கிறேன். இப்படியாக இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்மளுக்கு 3 பதில் கிடைச்சிருக்கு. இப்போ 4 பதில் கிடைச்சிருச்சா? அடுத்தது வரக்கூடிய ஸ்லோகங்கள் 7, 8. இந்த 7வது ஸ்லோகத்தில் ஒரு பதில், 8வது ஸ்லோகத்தில் இன்னொரு பதில் வரும். நம்ம இன்னும் படித்து முடிக்கலை, பர்பட் படித்து முடிக்கல, பர்பட்டையும் படித்து முடிச்சிடலாம். இன் திஸ் ரிகார்ட் த ஸ்ருதி சேஸ் அஜாயமானோ பகுதா விஜாயதே. Though unborn, he appears in many forms. Mahanarayana Upanishad. The Smriti says, Pratyaksham cha harer janma na vikaraha katam chana. The birth of the Lord, though visible, takes place without transformation of his Swarupa, Padma Purana. Thus, one should recall his appearance in the delivery room with divine form, decorated with divine ornaments and with the 6 opulences. The Lord then indicates the purpose of his appearance. I appear for delivering the jivas out of my extreme mercy, Atma Maya, for those who worship me. According to the Vishwakosha, Maya means pride or mercy. Maya dhambhe kripayam cha. Others say that Atma Maya means with my omniscience or through my own will, since Maya can also mean knowledge. According to Nigandu Kosha,
Maya, Vayunam, Jnanam cha. All people, even kings, with no desire for real knowledge, being ignorant, continue to take birth, giving up the previous body and accepting a new body according to karma. The Lord's birth is distinct from this by stating that He is the Lord of all living beings. He also distinguishes Himself from the perfected jivas, like yogis who also do not take birth. The Supreme Lord, constituting of knowledge and bliss, though devoid of difference between His body and Himself, between the attribute and the object, guna and guni, has been acknowledged by the wise to possess those distinctions as Lord with qualities and body through the power of Vishesha. ஸோ இங்கே மாயா அப்படின்ற சப்தத்திற்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. மாயான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? 3 அர்த்தங்களை கொடுக்குறாங்க. மாயை அப்படின்னா கவரக்கூடியது, மாயை அப்படின்னா கருணை, மாயை அப்படின்னா ஞானம். 3 அர்த்தத்தை கொடுக்குறார். சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்னு என்ன சொல்கிறாருங்க? ஆத்மமாயை அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய ஞானத்தோட அப்படின்னு அர்த்தம். ஸோ பகவானுடைய ஞானம் மாறுவது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறார். என்னுடைய ஸ்வஞானத்தோடையே பிறக்கணும்னு சொல்லி சொல்கிறார். பகவானுடைய ஞானம் ஏன் குறையிறது கிடையாது, ஏன் மாறுவது கிடையாது? ஏன்னா சரீரம் மாறும்போது என்ன ஆகிடும்? நம்முடைய நாலேஜும் போயிடும். இறப்பு அப்படின்னா என்னது? போன ஜென்மத்தை மறந்து இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுறோம்? மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது என்ன சொல்கிறோம்? இறப்புன்னு சொல்லி சொல்கிறோம். அது எப்படி ஏற்படுது? போன உடலை விட்டுடுறோம், புது உடம்பு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? போன உடலோடைய ஞாபகம் எல்லாமே அதோட போயிடுது. இப்போ நம்மளுக்கு புது உடம்பு வந்துச்சு, புது ஞாபகம். திரும்ப தூங்குற போது இதான் பண்ணுறோம். தூங்கிட்டு இருக்கோம், கனவு வருது. ஸோ கனவு என்ன பண்ணுறோம்? நம்ம புதுசாக ஒரு உடம்பு எடுத்துக்கிறோம். அந்த உடம்பு எது வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு? அந்த கனவுக்கான வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் எந்திரிச்சோன்னா அந்த உடம்பும் போயிடுது, அந்த உடம்போட சேர்ந்து எதுவும் போயிடுது, கனவு மறந்து போயிடுது. நம்மளுக்கு கனவு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இப்போ யோசிச்சு பார்த்தா என்ன கனவு கண்டோம், ஏதோ கனவு கண்ட மாதிரி இருக்குப்பா, தெரியலப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். பொதுவாக நம்மளுக்கு கனவுகள் ஞாபகமே இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம புதுசாக சரீரத்தை எடுத்து விட்டுறோம். அப்போ ஸோ சரீரம் நமக்கு இப்போ ஒரே குழப்பம். கனவுல பார்க்கக்கூடிய சரீரம் உண்மையா, இதில் பார்க்கக்கூடிய சரீரம் உண்மையா, இந்த சரீரம் உண்மையா? ஏன்னா கனவுல பார்க்கும்போது இந்த சரீரம் எப்படி இருக்குது? இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ இருக்கும்போது கனவு சரீரம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. எனவே இங்கே சொல்கிறாரு, நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ மாயா அப்படின்ற சப்தத்திற்கு ஞானம் அப்படின்ற அர்த்தம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். உண்மையில் மாயான்னா என்னது? இன்னொரு அர்த்தம் கொடுக்குறார் ராமானுஜர். மாயா அப்படின்ற சப்தத்திற்கு என்னது? ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறார். மாயனா என்னது? ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணர் மாயை பற்றி எந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்? 7ஆம் அத்தியாயத்தில் மமமாயா துரத்தையா சொல்லி சொல்கிறார். அந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கும்? தெய்வீகி ஏஷா குணமயி மமமாயா துரத்தையா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? மாயைனா பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாயைனா எது இல்லையோ அது பொய் அப்படின்னு சொல்கிறோம். மாயைனா இல்லை. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, தெய்வீகி ஏஷா குணமயி மமமாயா, என்னுடைய பொய். கிருஷ்ணர் இங்கே சொல்ல முடியுமா? என்னுடைய பொய்ன்னு சொல்ல முடியுமா? பொய்யே கிடையாது. அந்த பொய்யான மாயை நான் கடக்க வைக்கிறேன், அதுவே பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அதை என்ன போய் கடக்கிறது? அங்கே ஒரு பொய்யான ஒரு பாலம் இருக்குப்பா, அந்த பொய்யான பாலத்தை என்ன பண்ணுறேன்? உங்களை நான் கடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சிரிச்சிட மாட்டோமா? அதுவே பொய்ன்னு சொல்லிட்டேன். அந்த பொய்யான பாலத்தை நான் ஏன் கடக்கணும்? நான் எதை கடந்தால் போதும்? அது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் கடந்துட்டேன் ஆல்ரெடி. அப்போ மாயைன்னா வெறும் பொய் கிடையாது. மாயை அப்படிங்கிறது என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், கிருஷ்ணர் சொல்கிறார், என்னுடைய ஆச்சரியமான சக்தி வெல்வதற்கரியது. ஆனால் அந்த ஆச்சரியமான சக்தியை என்னுடைய கருணை கொண்டு நீ வெல்லலாம். இதுக்கு கரெக்டாக அர்த்தம் வருது. அப்போ ஆச்சரியம்னா என்னது? இந்த உலகத்தில் எதுக்கு உண்மையில் நாம் மதிப்பு கொடுக்கணுமோ அது இப்போ மதிப்பு கொடுக்காமல், எதுக்கு மதிப்பே இல்லையோ அதை மதிக்கிறோம்ல, அதுதான் ஆச்சரியம். இந்த உலகத்தில் எது முக்கியமோ அது முக்கியமாக தெரியாது, எது அமுக்கியமோ அது முக்கியமாக தெரியும். எதுக்கு உண்மையில் வேல்யூ இருக்கோ அது வேல்யூலெஸ்ஸாக தெரியும், எதுக்கு வேல்யூவே இல்லை அது ரொம்ப வேல்யூவாக தெரியும். இதுதான் மாயை. நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தில் எது முக்கியம்?
உடம்பை பார்த்துக்கிறதா ரொம்ப முக்கியம், உடம்பு பார்த்துக்கிறதா ரொம்ப முக்கியம். எல்லாரும் உடனே உடம்பு நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தோன்னே என்ன கேட்பாங்க, உடம்பு நல்லா இருக்கு. நம்ம ஒரு காரில் வந்து இறங்குறோம், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அப்பா அம்மா பார்க்குறது ஒரு காரில் வந்து இறங்குறோம். அம்மா கேட்குறாங்க, கார் நல்லா இருக்காப்பா? நம்ம அம்மா நீ நான் வந்து நின்றுருக்கு என்ன கேட்காம என்ன பண்ணுற, கார் நல்லா இருக்கான்னு போய் கேட்குறியே, நியாயமானு சொல்லி கேட்போம்ல. அது போல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருக்கிட்டையும் உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு நல்லா இருக்கு, உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு ஜாக்கிரதை, உடம்பு ஜாக்கிரதை. யாருமே என்ன சொல்கிறது கிடையாது, அங்கே ஆத்மா நல்லா இருக்கா, ஆத்மா பார்த்துக்கிறீங்களா, ஆத்மா ஜாக்கிரதை யாராவது கேட்குறோமா? நம்ம தான் மாயில் இருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், முக்கியமில்லாத விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பசி எடுக்குது, காலையிலே பசி எடுக்குது, ஸ்மெல் வந்துருச்சு, உடம்புக்கு ஏதாவது போடணுமே, உடம்புக்கு போன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆத்மாவுக்கு என்ன போடுறது, ஆத்மாவுக்கு எதான் வேணும், கிருஷ்ணரை பற்றி நிறையா கேட்டே இருக்கணும். ஸ்ரவண மங்கலம் சொல்கிறார் இல்லையா, பகவானை பற்றி கேட்குறது ஆத்மாவுக்கான உணவு. அப்போ அதை நம்ம போடுறோமா, அது போடுறோமோ இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு போட்டு வை, காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளை போட்டு வை. பகவானை பற்றி 3 வேளை கேட்குறோமா, ஒரு வேளை கேட்டாவே போதுங்க, 1 மணி நேரம் கேட்டால் பெரிய விஷயம். நம்ம பகவானை பற்றி 3 வேளை கேட்டு போர் அடிச்சு போயிடாதா, என்ன கரெக்டு தானே கார்த்தி, கரெக்டு தானே? காலையில் நம்மளுக்கு கேட்குற டைம் என்னது, 6:30 மணிலேருந்து 7:15 வரைக்கும் கேட்டு முடிச்சுட்டா அவ்வளோதான். பகவானை ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து ட்ராவில் பூட்டி போட்டு வச்சிடும். கிருஷ்ணா ஓகே 6:30 to 7:15 ஓகே, கிருஷ்ணா ஒரு ஷெல்ஃபில் வச்சு மூடிடு. அடுத்தது ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோ, அப்புறம் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோ இல்லையா, இல்லைன்னா அபரஜித்தா எடுத்துக்கோ இல்லையா. கிருஷ்ணருக்கு டைம் மார்னிங் 9 o'clock வரைக்கும், அதுக்கப்புறம் டைம் அபரஜித்தாக்கு டைம். கரெக்ட். இந்த மார்னிங் 9 o'clockலேருந்து சாயந்தரம் 6 o'clock வரைக்கும் அபரஜித்தா டைம். நம்ம என்ன பண்ணுறது, ஸ்லாப் போட்டு வச்சுருக்கோம். அது என்ன கிடையாது, கிருஷ்ணன் ஆத்மாவுக்கான உணவே கிடையாது. ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம், அது முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. இதுதான் மாயின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மாயின்னா என்னது, ஆச்சரியமானது. ஆச்சரியம்னா என்னது, தப்பாக புரிஞ்சுக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. எது பிரயோஜனமே இல்லையா அது ரொம்ப பிரயோஜனமாக நினைக்கிறது, எது பிரயோஜனமானது அதை ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் நினைக்கிறது தான் மாயின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கிருஷ்ணர் அதை போக்கிடுவார், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் எடுத்துருவார், அந்த மாயை எடுத்துருவார். அப்படின்னு என்ன அர்த்தம், எதுக்கு உண்மையில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம். எதுக்கு முக்கியத்துவம் இல்லையா அதை என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதிகமாக பெருசாக பொருட்படுத்த மாட்டோம், அதை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி, எனவே நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் வகுப்பு இருக்காது. அடுத்த வாரம் நான் ஊரில் கிடையாது, ஸோ அடுத்த வாரம் வகுப்பு இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா நீ பேசின விஷயத்தில்? ஸோ பகவானை பொறுத்த வரைக்கும் தெய்வீகம் பௌதிகம் கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த பௌதிகம் தெய்வீகம். பகவானுக்கு எல்லாமே என்ன தான், தெய்வீகமானது தான். பகவானை பொறுத்த வரைக்கும் இது மாயை அப்படின்னு கிடையாது. பகவானுக்கு மாயை கிடையாது, நமக்கு தான் அது மாயை. பகவானை பொறுத்த வரைக்கும் இவன் அசுரன், இவன் தேவன் அப்படின்லாம் வித்தியாசம் கிடையாது. பகவானை பொறுத்தவரைக்கும் இவனுக்கு பிடிச்சவன் எனக்கு பிடிக்காதவெல்லாம் கிடையாது. நமக்கு தான் அந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது, பகவானுக்கு அது கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜன் வந்து போர் புரிஞ்ச பிறகு நான் சண்டை போட்டேன் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான். பீஷ்மர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பீஷ்மர் அம்பு படைக்கல படுத்துட்டு இருக்கார். அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, யுதிஷ்டிரா என்ன நினச்சிக்கிட்டே நீ, கிருஷ்ணர் உனக்கு தான் நல்லது பண்ணாரா, உனக்கு நல்லது பண்ணார், துரியோதனுக்கு கெட்டது பண்ணான்னு நினச்சிட்டியா நீ? கிடையாது. துரியோதனுக்கு என்ன தான் பண்ணியிருக்காரு, கிருஷ்ணர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அவனுக்கு கெட்டது பண்ணல. அப்போ கிருஷ்ணரை பொறுத்தவரைக்கும் இவன் நல்லாவும் கெட்டவெல்லாம் கிடையாது. கிருஷ்ணரை பொறுத்து எல்லாருமே என்ன தான், எல்லோரும் நல்லவங்க தான். ஒருத்தனை சொன்னால் கேட்குறான், ஒருத்தன் அடி கொடுத்தா கேட்குறான், அவ்வளோதான் விஷயம். ஸோ பிரகிருதி அப்படின்னா அவருடைய பிரகிருதி வந்து பர்ஃபெக்ட் தான், நம்ம தான் தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஷெட்யூல் இன்னைக்கு இன்னைக்கு ஏதாவது பிரசாதம் பண்ணமா நம்ம?